Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. அதிமுக தரப்பிலிருந்து போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ள சி வி சண்முகம் அவர்கள் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தமிழகத்தில் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் காலியாக இருக்கிறது. யார் அந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஆரம்பம் முதலே எழுந்துவிட்டது. இந்நிலையில் ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய தாவேக்காவிடம் தான் அந்த எண்கள் இருக்கின்றன. ஸோ தாவேக்கா தரப்பிலிருந்து முதலாளா ஒரு ராஜ்யசபா எம்பி போக போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது. இப்போ கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் அந்த ராஜ்யசபா சீட்டை கேட்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில தான் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சதையும் பார்த்தோம். இன்னைக்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் அவர்களும் இது சம்பந்தமா முதலமைச்சர் கிட்ட பேசியிருப்பதா ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காரு. அவர் பேசின காட்சிகளையும் பார்த்தோம். இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் இது சம்பந்தமா பேசியிருக்காரு. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் விளைஞ்சிருச்சா சார்? அது எங்கள் அகில இந்திய தலைமை அதை பற்றி முடிவு செய்யும். நேற்று கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருக்காரு. இன்னும் திமுக இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேற்றுக்கு விமான நிலையத்தில். இப்படிதான் செய்திகள் படித்தேன். கேட்குறாங்க. கட்சி நன்றி கூட தெரிவிக்காம போனாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். இல்லை, நான் சந்திச்சு பத்திரிகையில் வந்துச்சு, வெளிப்படுத்தாமல் இல்லையே. கலைஞர் டிவியில் வந்துச்சு, முரசலியில் வந்துச்சு. நான் சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். அவருடைய பணிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய தொகுதியில் உழைத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன். கூட்டணி மாற போறோங்கிறது அப்பொழுது குறிப்பிட்டீங்களா சார்? அப்பவே இல்லை, அப்போ பெருசாக ஒன்றும் தெரியாது. உறவு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ கூட எல்லா பத்திரிகையாளரும் என்ன, நீங்க கலைஞருடைய நினைவுக்கு போறீங்களாமா என்ன இது? அப்ப இந்த நாட்டில் தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா? எங்க போச்சு நம்ம தமிழருடைய கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம்லாம்? இது எப்படி ஒரு கேள்வி? முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவுக்கு நான் மலரஞ்சலி செலுத்துறேன், புகழஞ்சலி செலுத்துறேன்னா இது ஒரு கேள்வியாது? காலமுள்ளா என்னுடைய உயிர் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய சமாதிற்கு, அவருடைய மெமோரியலுக்கு, நினைவு ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். அதை யாரும் என்ன தடுக்க முடியாது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273.